அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வாங்க இந்த ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக ஒரு 10 பழம் எடுத்துருக்குறேங்க. இது வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்து மரத்தில் இருந்த பழங்க. 10 பழம் மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 கிலோ வருங்க, அவ்வளோதான் வரும். இந்த பழத்தை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு பழத்தை 4ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஏன்னா சில பேர் விதையோடவும் போடுறாங்க. அது கொஞ்சம் விதையோடு போட்டால் ரொம்ப நாள் இருந்தால் கசக்கிற மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக விதையை எடுத்துட்டு நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. எலுமிச்சம்பழத்தை நீங்கள் குறுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா விதை வந்து கட் ஆயிரும். அதனால நம்ம இந்த குறுக்கு இப்படி இந்த மாதிரி குறுக்கு கட் பண்ணிங்கன்னா விதை வந்து கட்டாகாமல் வரும், அழுங்காமல் நம்ம விதையை வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த 2ஆக கட் பண்ணல பாதியை நான் 4ஆக கட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாதி இருக்குது இல்லைங்களா 4ஆக. ஸோ ஒரு எலுமிச்சம்பழத்தை 8ஆக கட் பண்ணுங்க. அப்போ தான் பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கரெக்டாக நமக்கு எடுத்து சாப்பிடும்போது, ஊறுகாய் எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஊறுகாய் நல்லா 3 நாள் ஆயிடுச்சுங்க. 3 நாள் நல்லா ஊற விட்டுட்டேன். நீங்கள் 2 நாள் இருக்கலாம், மினிமம் 2 நாள், மேக்சிமம் 3 நாள் கூட இருக்கலாங்க. அது 2-3 நாள் இல்லை, உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட ஒரு நாள் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஊறுற வரலும் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி தயாரிச்சுக்கலாங்க. அது என்னென்னு பார்க்கலாங்களா. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த 2ஐயும் நம்ம ஒன்றாவே வறுத்துக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, ஒவ்வொரு ஸ்பூன் தான் இருக்குது. நமக்கு சிம்மில் வச்சு நல்லா நீட்டாக வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கிலோ தான் நான் எலுமிச்சம்பழம் போட்டேங்க. அதுக்கு ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. எப்போ நீங்கள் நம்ம ஊறுகாய் போட்டாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நமக்கு பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. கடுகையும் வெந்தயத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறணும், கடுகும் வெடிக்கணும், 2மே சேர்ந்த மாதிரி வெடிக்கும். நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா, வெந்தயம் பாருங்கள் கலர் மாறிடுச்சு, கடுகு 2மே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. நல்லா நம்ம பொடி பண்ணிட்டு வந்துட்டோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். திரும்ப சொல்கிறேங்க, 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1/2 கிலோவுக்கு 100 மில்லி நல்லெண்ணெய். நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா 200 மில்லியே ஊற்றிக்கங்க. அதேமாரி கடுகு வெந்தயம்லாம் அதுவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கடுகு வந்து 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்குதுங்க. அடுப்பு விட்டு ஒரு 1/2 அடி தள்ளி நின்றுக்கோங்க. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிச்சுங்க. நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க, தள்ளி நின்று போட்டுக்கோங்க. அப்புறம் பொடியை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். ஏன் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூளும் கடுகு வெந்தய பொடி போடுறோன்னா கருகிருங்க. அதனால தான் அது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போடணும். இப்போ நம்ம தாளித்தத்தை எடுத்து ஊற்றிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் ஊற்ற வேணாம், கொஞ்சம் எண்ணெய் ஆறட்டுங்க. ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் இருந்து அப்புறம் ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறப்போ ஊற்றிருக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டுங்க, நல்லா ஆறட்டும். அது ஊறுகாவை நீங்கள் பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்காதீங்க. ஒன்று பீங்கானில் போடுங்க, இந்த மாதிரி இல்லைன்னா பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன பாட்டில் பெரிய பாட்டில் நல்லா இதுமாரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கில் போடுறதெல்லாம் நமக்கு ரொம்ப நாள் இருக்கிற பொருள்லாம் பிளாஸ்டிக்கில் போட வேண்டாம், உடம்புக்கு கெடுதல். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நல்லா வெய்யக்காலங்க, நமக்கு எலுமிச்சம்பழம்லாம் நிறைய கிடைக்கும். நீங்கள் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. கலர் மட்டும் மாறுமே தவிர கெட்டவே கிடையாது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதேமாரி நல்லெண்ணெயிலே ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும்.
நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் அதே மாதிரி கொஞ்சமாக போட்டு ஒரு 1/2 கிலோ மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு 1/2 கிலோ போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.